ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிலிம்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் ட்ராக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அழகா உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஓகேங்களா? இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எல்லாரும் எல்லாம் கத்துக்கணும். உங்ககிட்ட திறமை இருக்கு, இதை ஏன் கத்துக்க மாட்டீங்க? யூடியூப்ல நிறைய விஷயம் போடுறீங்க, காமெடியா போடுறீங்க. டெக்னாலஜி, டெக்னிக்கல், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் ட்ராக், எடிட்டிங், கேமரா செக்ஷன் இதெல்லாம் நிறைய டெக்னிக்கலா கத்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியணும்னு தான் இதை போடுறேன். ஒரு கண்டென்ட்டும் நான் போட்டுட்டு இருக்கேன் என்னோட சேனல்ல. தயவு செஞ்சு நான் என்ன பண்றேன், எப்படி பண்றேன்னு பாருங்க. வெரி சிம்பிள், எல்லாமே கத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு படிக்கணும் தேவையில்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஒரு 1 minute ஷார்ட் பிலிம்க்கு எங்கெங்க மியூசிக் போடணும், அடிஷனல் ஒர்க் எப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்ப சொல்றேன். இப்ப இந்த 1 minute வீடியோ வந்து கிளிப்பிங் எடுத்து நான் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு எப்படி மியூசிக் போடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம், சைலண்டா பார்க்கலாம் வீடியோவை. இதுக்கு எப்படி திங்க் பண்ணி மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணணும்னு இப்ப சொல்றேன். ஓகேங்களா? பாப்போமா? பாத்தீங்களா? மழை வருதா, ஃபயர் எடுத்துட்டு ஒரு லேடி போறாளா, அதே ஷாட்ல நம்ம சும்மா ஒரு மீட் பண்ணி பாத்துக்கணும். ஒரு டைரக்டருங்க செய்வாங்க, கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது செக்ஷன் வேற. இப்போ இதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் ட்ராக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் தான் பாத்துருவோமா? சவுண்ட் கேக்குதா? இந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகணும். இது மேல நம்ம அடிஷனலா வாய்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். சும்மா ஒரு ஃபில்லம், இதுக்கு அடுத்த இந்த சீனை நம்ம பார்க்க வர மாதிரி ஒரு ஃபில்லம்காக இது. ஓகேங்களா? ஃபைனலா முடிச்சுட்டு ஒரு வயலின் செக்ஷன் டைட்டிலுக்கு போட்டுடலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பிலிமோட ஆட் பண்ணும் போது அதோட இணைஞ்சு போயிடணும். கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவா வேணும். ஓகேங்களா? இதை ஃபுல்லா எஃப்சிபில எடிட் பண்ணி அதுல நான் இப்போ வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் ட்ராக், சில அடிஷனல் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். சும்மா உங்களுக்காக தான், நீங்க இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஸ்டுடியோல போயிட்டு நம்ம ப்ரோ டூல்ஸ்ல எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு நான் பண்றேன். கண்டிப்பா பண்றேன். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். எப்படி மியூசிக் ட்ராக்கு விஷுவலோட சேர்ந்து எப்படி மிக்ஸ் பண்றது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்றது, அடிஷனல் ப்ரோக்ராம் எப்படி பண்றது, இதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். டைம் இல்லாத காரணத்தினால தான் இதை ஃபுல்லா எஃபோர்ட் எடுத்து என்னால பண்ண முடியல. கண்டிப்பா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் எல்லாம் கத்துக்கணும்னு தான் என்னோட இது. ஏன்னா நிறைய பேருக்கு திறமை இருக்கு. விஸ்காம் ஸ்டூடெண்ட்டும் சரி, பொதுவான ஆளுங்களுக்கும் சரி, சார் ஷூட் பண்ணோம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்படின்னு நிறைய திங்கிங்லாம் இருக்கு, ஆசைகள்லாம் இருக்கு. அந்த ஆசையை வெட்கப்படாம ஓப்பனா பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் பண்றேன்.